உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பொண்டாட்டி அவமானப்படுத்தி பேசுவா, அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? டேய், என்னடா அவன் அவமானப்படுத்தி பேசினா? வந்ததுல இருந்து பேசினான்னு சொல்றியா? அப்படி அவன் என்னதான் பேசினான்னு சொல்லு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு இப்ப அதை என் வாயால கேட்கணும்னு நினைக்கிறியா அத்தை? இந்த வீட்டுல யார் தப்பு செஞ்சாலும் அதை கண்டிக்கிற இடத்துல இருக்கிறது நீ. ஆனா அத நீ செய்யாம என்ன கேள்வி கேட்கறல? இவ உங்களுக்கு என்னத்தை பாவம் பண்ணா? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நல்லா ஒதுங்கியே போயிட்டு இருக்கியா அத்தை? டேய், நீ சொல்ற மாதிரிலாம் இங்க எந்த பிரச்சனையும் நடக்கலையேடா. எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. உங்களுக்கு எப்பவும் இதோ நிக்கிறாங்களே வீராவும் மாறணும், இவங்க தானே முக்கியம். இப்ப அந்த லிஸ்ட்ல கார்த்தி வேணா சேர்த்திருப்பீங்க. நானும் கண்மணியும் உங்களுக்கு எப்பவுமே ரெண்டாவது பட்சம் தானே. அப்படித்தானே ஓரவஞ்சனை பண்ற அத்தை? டேய், என்னடா பேசி பழகிட்டு இருக்க? அத்தை எப்படா நம்மள பிரிச்சு பார்த்திருக்கு? பிரிச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு ரொம்ப இடம் கொடுக்கறாங்கன்னு நீ ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏய் ராகவா, அவங்க நம்மளுக்கு அம்மா மாதிரி. தப்பு. அவங்க கிட்ட குரல வசதி பேசுற வேலை எல்லாம் வேணாம். இத்தோட நிறுத்திக்கோ. நிறுத்தலன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இதுவே வீராம அப்படி கேட்டிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? டேய், புரியாம பேசாதடா. நிஜமாவே தப்பா பேசினா அப்படின்னு சொன்னா நானே உன் கூட நின்னு கேள்வி கேட்டிருப்பேன். இங்க அப்படி எதுவுமே நடக்கலன்னு கூட இருந்தவங்களே சொல்றாங்களேடா. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம திரும்ப திரும்ப இதுவே பேசிட்டு இருக்க. ஐயோ ஆமா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. நான் பைத்தியம் பாருங்க. அதான் கற்பனை பண்ணிக்கிறேன். எங்க வேண்டாங்க, என்னால அண்ணன் தம்பிங்க உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். எனக்காக நீங்க அடிச்சுக்காதீங்க. கண்மணி, அவங்க பேசிட்டு தானே இருக்காங்க, அடிச்சிருவாங்கன்னு சும்மா தூண்டி விட்டுட்டு இருக்காத. பேசுறவங்க இப்படிதான் குரல ஒசத்தி பேசுவாங்களா? உன் புருஷன் எப்படி பேசுறாருன்னு பாரு வீரா. ஏன் நீ இப்ப ராகவ என்கிட்ட விரல காட்டி பேசலையா? நான் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம தூண்டி விடுற வேலை எல்லாம் வேணாம். ஆமா, எனக்கு அதான் வேலை. உங்க குடும்பத்தை நான் பிரிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் பாருங்க. எங்க இதுக்கு தாங்க நான் இதெல்லாம் கேட்க வேண்டாம்னு சொல்லி தலையால அடிச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? நான் போய் குடும்பத்தை பிரிக்க பாக்குறேனா? இல்ல கண்மணி, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, தப்பே செய்யாம நீ எதுக்கு அழற? ஏண்டா, உங்களுக்கு நான் என்னடா பண்ணல? என்னைக்காவது நான் உங்ககிட்ட அண்ணன் மாதிரி நடந்திருக்கனாடா? ஏண்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறானா? நான் இருக்கும்போதே என் வைஃபை இப்படி பேசுறீங்கன்னா, நான் இல்லனா அவளுக்கு என்னெல்லாம் அவமானம் நடக்கும்? நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கடா. ஆமாண்டா, இத்தனை நாளா நான் உங்களை தப்பாதான்டா புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாம் எல்லாம் தெளிவா புரியுது. என்னடா புரியுது? என்ன மாமா நீங்க? அப்படி என்ன தெளிவா புரியுது? மாறா, டேய் மாறா, வேணாம் மாறா. பாருத்த சும்மா போதும், இதோட நீ ஒரு வார்த்தை பேச போகல. என்னமோ பண்ணுங்க. தப்பு மாமா. கார்த்தி போடா. ராகவா, நான் உன்னை பிரிச்சு பாக்குறேன்ல, நான் என்னைக்குமே உன்னை பிரிச்சு பார்த்தது இல்லடா. என்ன அப்படி நினைச்சிட்டல்ல? நான் உங்களுக்குள்ள பிரிவினை பாக்குறவளாடா? பாத்தீங்களா, எல்லாருமா சேர்ந்து நாம தான் தப்பு பண்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. நீங்க விடுங்க, கோவப்படாதீங்க. எத்தனை நாள்ல பொறுத்துட்டு போறது கண்மணி? என் ஃபேமிலியை என்னை தாண்டி உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்.
உன் ஃபேமிலியா? இதுவா? கரெக்ட் தான், நம்ம ஃபேமிலின்னு தான் சொல்லிருக்கணும். எனக்கும் அதான் ஆசை. ஆனா நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறியே. இத என் ஃபேமிலின்னு சொல்றதுல எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. கண்மணி, எனக்கு அதுல ரொம்ப பெருமை. அத நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இத்தனை நாள் நானும் மாறனும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா அது நாங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்போ இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார் மேலயும் நீ கை வைக்க ஆரம்பிச்சியோ, இனி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஃபுல் ஆக்ஷன் தான். ஃபேஸ் ஆஃப். ஓ, அப்படியா தங்கச்சி? என்ன பண்ண போறீங்க? பெரிய பேரிகேட் மாதிரி 4-5 முன்னாடி போட்டு இந்த குடும்பத்தையே பாதுகாக்க போறீங்களா? அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குள்ளயும் சண்டை வராம பாத்துக்க போறீங்களா? ஆமா, எப்படி பாதுகாப்பீங்க? உன் புருஷனை வேணும்னா நீ கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் புருஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ? ஏன்னா அவரு டோட்டலா ஏன் கண்ட்ரோல் அடிச்சலும். நான் சொல்றதான் கேப்பாரு. நான் சொல்றத மட்டும்தான் கேப்பாரு. அவர் ஒரு ஆள் போதும் எனக்கு. அவரை வச்சு நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். கங்க்ராட்ஸ். கை கொடு. குடு. என்கிட்ட தோத்து போறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இது வரைக்கும் நான் உன்னை என் அக்காவா மட்டும்தான் பார்த்தேன். அதனாலதான் நிறைய விட்டு கொடுத்து போனேன். இனி அதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு எதிரியை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் உன்னையும் பண்ணுவேன். உன் தங்கச்சி நீ எதிரியா பார்த்தது இல்லல? பாப்ப. சேம் டு யூ தங்கம். நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போய் எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 10 வருஷம் இருக்கும் ஜோசியரே. குலதெய்வங்கிறது நம்ம சொந்த வம்சத்துல இருந்து வந்த தெய்வம். நமக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல வந்து நமக்காக நிக்கிறது அவங்க தான். நம்ம அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன்னு எல்லாருமா ஒன்னா சேர்ந்துதான் நம்ம குலதெய்வமா நிக்கிறாங்க. அவங்கள வருஷத்துல ஒரு தடவையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு குடும்பத்தோட அவங்க சன்னதிக்கு போய் வழிபட்டுட்டு வரணும். அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது. எந்தெந்த வீட்ல எல்லாம் குலதெய்வ வழிபாடு குறைவா இருக்கோ அந்த வீட்ல எல்லாம் நிம்மதிங்கிறது நிச்சயம் இருக்காது. பெத்த தாய் தகப்பனை பிள்ளைங்க மறந்தா அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதுதான் இப்போ உங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனையும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.